ப்ரிப்ரேஷனோட டியூரேஷன் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு தெரியாது. சில பேருக்கு 1 or 2 attemptsல வரலாம், சில பேருக்கு லாங்காக போகலாம். அவங்க வந்து இல்லை இந்த இந்த எக்ஸாமு கிராக் பண்ணி அந்த லிஸ்ட்டில் இருந்தால் தான் நான் வின்னர் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. இதை படிக்கிறதே வந்து இட் இஸ் அ வெரி பிக் அச்சீவ்மெண்ட் இன் லைஃப். ஒன் மோர் மிஸ்டேக் இஸ் தட் நான் வந்து நிறையா வாட்டி இன்டர்வியூ போனதுனால நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இன்டர்வியூ போயிட்டப்புறம் நான் நினச்சிடுவேன் எனக்கு இந்த வாட்டி லிஸ்ட்டில் நேம் வந்துடும். கல்வி விகடன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். என் பேர் சிந்து அண்ட் ராகவன். நான் இந்த வாட்டி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் ஆல் இண்டியா ரேங்க் 336 எடுத்திருக்கேன். அண்ட் நான் ஸ்கூலிங் வந்து டிஏவியில் பண்ணேன், டிஏவி மொகப்பேர். அண்ட் ஐ பாஸ்ட் அவுட் ஆஃப் SSN காலேஜ். ஐ எம் அ சிவில் இன்ஜினியர். ஆக்சுவலி இது என்னோட 7th attempt. பட் 4 times இன்டர்வியூ போயிருக்கிறேன். 3 times இன்டர்வியூ போயிட்டு சர்வீஸ் கிடைக்கல. அண்ட் இந்த வாட்டி தான் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் என் நேம் இருக்குது. IAS ஆம்பிஷன் வந்து சைல்ட்ஹுட் ட்ரீம். ஸோ சின்ன வயசுலேயே வந்து என்னோடய பேரண்ட்ஸ் நீ வந்து ஐஏஎஸ்க்கு படிக்கணும், சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி டிசைட் பண்ணதுனால நான் காலேஜ் போயிட்டப்புறம் வந்து காலேஜ் விட்டு பாஸ் அவுட் ஆனப்புறம் இமீடியட்டாக வந்து வேறு எந்த பிளேஸ்மெண்ட்ஸும் எடுத்துக்கல. பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் வந்துச்சு, பட் ஐ டென்ட் ஜாயின். சென்னையிலே தான் என்னோடய ப்ரிப்ரேஷன் பண்ணேன். ப்ரிப்ரேஷனுக்காக டெல்லி போகலை, வீட்டிலே இருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலே தான் ப்ரிப்ரேஷன் பண்ணேன். அண்ட் என்னோட ஆப்ஷனல் வந்து ஆக்சுவலி ஜியாகிரஃபி. த்ரூ அவுட் இந்த 7 attemptsலையும் ஆப்ஷனல் வந்து ஜியாகிரஃபி தான். ஐ திங்க் 6 attempts வரைக்கும் நான் வந்து எந்த ஒர்க் எதுவும் பண்ணல, ஃபுல் டைம் ப்ரிப்ரேஷனில் தான் இருந்தேன். ஒன்லி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு அந்த 6 attemptsல 3 interviews பண்ணியிருந்தேன். ஒர்க் எதுவும் எடுத்துக்கல. பட் ஆஃப்டர் தட் கொஞ்சம் கண்டினியூஸாக இந்த மாதிரி எழுதி செலெக்ஷன் வரல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு IAS கோச்சிங் கிங் மேக்கர்ஸ் இன்ஸ்டியூட்டில் அந்த சேர்மேன் பூமிநாதன் சார் வந்து எனக்கு அங்கே ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அப்படி ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கும்போது என்னோட ப்ரிப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அண்ட் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸும் குறைஞ்சிது. அதுக்கப்புறம் இந்த வாட்டி நான் சர்வீஸ் வாங்கியிருக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த எக்ஸாமில் அப்படி சவாலாக அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. ஏன்னா ஸ்கூல்லேருந்து நான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் படிப்பேன். 10th standardல ஸ்கூல் டாப்பர் வாங்கியிருந்தேன். காலேஜ்லேயும் யூனிவர்சிட்டியில் ரேங்க் வாங்கியிருந்தேன். மெயின்ஸில் வந்து கொஞ்சம் ரைட்டிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குமோன்னு தோணுச்சு. பட் ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ரைட்டிங் ப்ராக்டிஸ்லாம் இனிஷியல் அட்டம்ப்ட்ஸில் வந்து நான் பண்ணி அந்த ஸ்பீட் இஷ்யூஸையும் கரெக்ஷன் பண்ணிட்டேன். இட் இஸ் ஜஸ்ட் தட் அந்த ஜேர்னி ரொம்ப லாங் ஆனது தான் எனக்கு பெரிய சேலஞ்சு. சர்வீஸ் அலாட் ஆகாமல் இருந்தது தான். சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. லைக் ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டும் வந்து அவங்களுக்கு சில மெத்தடாலஜிஸ் ஒர்க் ஆகும். ஸோ எனக்கு அப்படி நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு பார்த்தா வந்து இனிஷியலி வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் ஜென்ரலாக IAS கோச்சிங் IAS சிவில் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டும் போது ரொம்ப ஃபார் 2 hours 3 hours அந்த அளவுக்கு 2.5 hours 3 hours நியூஸ் பேப்பர் டெய்லி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ நேரம் படிக்க சொல்லுவாங்க. பட் நான் என்ன பண்ணேன்னா, நியூஸ் பேப்பர் டெய்லி அவ்வளோ நேரம் படித்தா எனக்கு படிக்கிறதுக்கு டைம் பத்தாது. அண்ட் நியூஸ் பேப்பரில் அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் நினச்சேன் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர் கம்பைலேஷன் ஃபாலோ பண்ணும்போது அது நம்மளோட மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் மந்த்லி கம்பைலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணேன். பட் நான் நியூஸ் பேப்பரும் டெய்லி ரீட் பண்ணுவேன். பட் அது வந்து less than 40 minutesக்குள்ளே முடிச்சிருவேன். ஏன்னா நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்னு சொன்னால் இந்த மந்த்க்கான கரண்ட் கம்பைலேஷன் வந்து அடுத்த மந்த்தோட பாதி முடிஞ்சதுக்கப்புறம் தான் வரும். ஸோ அது வரைக்கும் நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்க முடியாது. ஸோ நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவேன், ஒரு 40 minutes ரீட் பண்ணுவேன். சில ஹெட்லைன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அதெல்லாம் காப்பி பண்ணி வைப்பேன் ஃபார் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். பட் ஓவராலாக ரொம்ப டைம் அதில் போட மாட்டேன். நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து அப்படி நியூஸ் பேப்பரில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இட் நீட் நாட் பி ஸோ. என்னோட மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்று. அண்ட் செகண்ட் இஸ் தட் ஆப்ஷனல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ஒரு 2-3 மெயின்ஸ் எழுதி ஒரு ஆப்ஷனில் ஸ்கோர் வரல அப்படிங்கும் போது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு ஆஸ்பிரன்ஸ் நினைக்கிறாங்க. பட் அப்படின்ட்டு கிடையாது. எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் என்னோட 2nd attemptல இன்டர்வியூ போயிட்டேன். அப்போவே எனக்கு ஜியாகிரஃபி ஸ்கோர் 278 வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் 244 போச்சு, அதுக்கப்புறம் 225 போச்சு. பட் ஸ்டில் எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு தட் என்னோட ஆப்ஷனலில் நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறேன், எனக்கு அதில் ப்ராப்ளம்ஸ் இல்லை அந்த மாதிரி தோணுச்சு. அதனால் இந்த அட்டெம்ப்ட்டும் சேம் ஆப்ஷனலோடு தான் போனேன். அண்ட் இந்த வாட்டி 281 வந்திருக்கு. ஓரளவுக்கு அந்த சப்ஜெக்ட் மேலே ஹோல்டு இருந்தால் இட் இஸ் பெட்டர் டு ஸ்டே வித் த சேம் ஆப்ஷனல். பிகாஸ் தேவையில்லாமல் ஒரு ஆப்ஷனல் படிக்கும்போது நம்மளுக்கு
படிக்கிறதுக்கு நிறையா கண்டென்ட் ஆட் ஆகுது. தேர்ட் வாஸ் தட் நான் ஒரு சர்டன் லெவல் ஆஃப் ஒரு 6 அட்டம்ஸ் போயிட்ட அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆனதுனால ஒர்க் எடுத்துக்கிட்டது. அது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுச்சு. ஸோ ஒரு 3-4 அட்டம்ஸ் வந்து நம்ம படிக்கும் போதே ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் நமக்கு ஹோல்டு கிடச்சிடும். ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு எல்லா ஏரியாஸ்லையும் நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அது தாண்டி வந்து ஒர்க் போனால் ஆக்சுவலி நல்லது தான். மேபி வேறு எக்ஸாம்ஸ் எழுதலாம், இல்லை ஏதாவது ஐஎஸ் கோச்சிங்கில் டீச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணால் நமக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ் குறையும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் மேனேஜ் பண்ணிவிட்டு ஒர்க் முடிச்சுட்டு வந்து படித்தா கூட கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. என்னோட இனிஷியல் அட்டம்ஸில் வந்து நான் மெயின்ஸ்க்கு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்லாம் அந்த டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்பீடுக்காக. பட் லேட்டர் ஆன் ஒரு 6th 7th அட்டம்ப்ட்லாம் வரும்போது மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்லாம் வந்து குறைச்சிட்டேன். பிகாஸ் அதுக்கப்புறம் நமக்கு அந்த ரைட்டிங் ஸ்பீடு வந்துடுது, ஓரளவுக்கு ஆன்சர்ஸ் மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸும் வந்துடும். தனியாக வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் அப்படின்ட்டு எதுவும் பண்ணலை. இட் ஹெல்ப் மீ சேவ் டைம். அந்த நம்ம சேவ் பண்ணுற டைமில் வந்து நம்ம வந்து கண்டென்ட் என்ரிச்மெண்ட் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணால் மெயின்ஸில் வந்து ஸ்கோர் பூஸ்ட் ஆகும். ப்ரிலிம்ஸ் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஏரியா. நான் அடிக்கடி நிறையா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி ஃபாரஸ்ட் சர்வீஸ் ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணேன். ஸோ அதுக்கு சிவில் சர்வீஸ் ப்ரிலிம்ஸோட கட் ஆஃப் ஜாஸ்தி. ஸோ இந்த சேம் ப்ரிலிம்ஸ். ஸோ அதுக்கு நான் ஃபாலோ பண்ண யூனிக் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நான் பார்த்தேன் டு ஹாவ் அன் ஐடியா அபவுட் ஹவு யூபிஎஸ்சி ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். அந்த ஐடியா மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து வேரியஸ் இன்ஸ்டியூட்டோட மார்க்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் ஃப்ரீயாகவே கிடைக்கும், அதுதான் நிறையா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணேன். பிகாஸ் அது பண்ணும்போது நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வருது. அக்கார்டிங் டு த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் வந்து அந்த மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு நிறைய நாலேஜ், நிறைய ஃபேக்ட்ஸ் கெயின் பண்ணேன். ஸோ இது எப்போதுமே நான் ப்ரிலிம்ஸில் ஃபாலோ பண்ண மெத்தட் இது. ஸோ அதனால் எனக்கு எப்போவுமே ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ணுறது வந்து ஒரு பெரிய இதுவாக இல்லை. பிகாஸ் நான் இந்த மாதிரி வேரியஸ் மார்க்ஸ் ஃப்ரம் த கரண்ட் டைம்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணதுனால அது ஐ திங்க் ஒர்க்ட் இன் ஃபேவர் ஆஃப் மீ. பிகாஸ் எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து ப்ரிலிம்ஸை வந்து கிராக் பண்ண ஹார்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு ஒர்க் ஆக சான்சஸ் இருக்குது. சரி, நம்மளுக்கு வந்து ப்ரிப்ரேஷனோட டியூரேஷன் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு தெரியாது. சில பேருக்கு 1 or 2 அட்டம்ஸில் வரலாம், சில பேருக்கு லாங்காக போகலாம். பட் இவ்வளோ லாங் மேபி ஒரு 6 அட்டம்ஸ்லாம் போகும்போது நம்மளால் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு வெறும் ப்ரிப்ரேஷன்லேயே வந்து எல்லா எனர்ஜியும் வந்து போட முடியாது. ஸோ யூ ஷுட் டேக் அடிக்குவேட் டைம் டு கீப் யுவர் செல்ஃப் ஹாப்பி. சின்ன சின்ன வெக்கேஷன்ஸ் போடுறது, ஏதாவது பக்கத்தில் கூட எங்கேயாவது போகலாம், ட்ராவல் பண்ணிட்டு வரலாம். ஸோ பிகாஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் நான் ஊருக்கு போகாமல் இருந்தேன் அப்படிலாம் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு 2-3 டைம்ஸ் போவேன். ஸோ அந்த மாதிரி பிரேக்ஸும் எடுக்கிறதுனால என்னால் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்க முடிஞ்சுது, ரீஎனர்ஜைஸ் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா படிக்க முடிஞ்சுது. நான் வந்து டிவி பார்ப்பேன், லைக் ட்ராவல் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனல்ஸ் பார்ப்பேன், ஃபாக்ஸ் லைஃப், ட்ராவல் எக்ஸ்பி, இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் நிறைய பார்த்துட்ருப்பேன். அப்புறம் படிக்கும் போதே நடுவில் சாங்ஸ் கேட்டுட்ருப்பேன். ஸோ இதெல்லாமும் பண்ணுவேன். ஸோ இத்தனை அட்டம்ஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக பேஷன்ஸ் வேணும். பட் எனக்கு வந்து ஸோ பேஷன்ஸ் டெஃபினட்டாக இருந்துச்சு. பட் அலாங் வித் பேஷன்ஸ் எனக்கு என்னோடய ஃபேமிலி சப்போர்ட்டும் இருந்துச்சு. என்னோடய பேரண்ட்ஸ் வந்து என்னை கான்ஸ்டண்ட்டாக வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறத வந்து பண்ணுறதுக்கு என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இத்தனை அட்டம்ஸ்குள்ளே கிளியர் பண்ணணும், இவ்வளோ வயசுக்குள்ளே பண்ணி முடிக்கணும், அந்த மாதிரிலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. என்னால் இன்ஃபேக்ட் என்னை அடுத்த ப்ரிலிம்ஸ் கூட அவங்க எழுத சொல்லியிருந்தாங்க. நான் தான் வந்து இல்லை எழுத மாட்டேன், இந்த வாட்டி வந்துடும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஃபேமிலி சப்போர்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால எனக்கு அந்த ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்மி. ஒன் மோர் மிஸ்டேக் இஸ் தட் நான் வந்து நிறையா வாட்டி இன்டர்வியூ போனதுனால நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இன்டர்வியூ போயிட்டப்புறம் நான் நினச்சிருவேன் எனக்கு இந்த வாட்டி லிஸ்ட்டில் நேம் வந்துடும் அப்படின்னு நினச்சி சில அடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு சரியாக படிக்காமல் இருந்துருவேன். ஸோ லைக் என்னோடய 4th அட்டெம்ப்ட்லலாம் நான் இன்டர்வியூ போகும்போது அந்த கோவிட் ஃபர்ஸ்ட் டைம் லாக்டவுன் வரும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் தட் ஐ வில் பி இன் த லிஸ்ட் அப்படின்னு நினச்சி நான் சரியாக ப்ரிலிம்ஸ் படிக்கலை. பட் அதனால லிஸ்ட்டில் அப்புறம் வரல, இமீடியட்டாக ப்ரிலிம்ஸ் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. அந்த டைம் எனக்கு ப்ரிலிம்ஸ் வந்து போயிடுச்சு. எனக்கு வந்து இந்த வாட்டி நான் ஏன் ப்ரிலிம்ஸ் எழுத வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா, எனக்கு ஃபாரஸ்ட் சர்வீசஸும் இருந்துச்சு. ஸோ எனக்கு இன்னொரு எக்ஸாம் இருந்துச்சு, ஸோ இன்னொரு ஹோப் இருந்துச்சு. அதனால ஐ தாட் தட் இந்த வாட்டி ப்ரிலிம்ஸ் கொடுக்க வேணாம், 2ல் 1 கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ட்டு. அப்புறம் இத்தனை அட்டம்ஸ் பண்ணதுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட் ரீசன் என்னென்னா, நான் வந்து கண்டிப்பாக சிவில் சர்வீசஸ் தான் அப்படின்ட்டு வந்து முதல்ல வந்து டிசைட் பண்ணி வச்சுட்டேன். நான் வேறு பிளான் பி பற்றி ஆக்சுவலி யோசிக்கலை. ஒருவேளை இது இல்லை அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தால் தான் நான் வந்து நெக்ஸ்ட் பிளான் பி பற்றி யோசிப்பேன். ஸோ அதனால எனக்கு இது முடிக்காமல் அடுத்தது பற்றி யோசிக்க முடியல. ஸோ அதனால எழுதிட்டேன். நான் முதல்வன் ஸ்கீம் வந்து actually a very good scheme. So I want to thank the Tamil Nadu government for the scheme. இது வரைக்கும் சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரன்ஸ் வந்து ரொம்ப நாளாக
படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு எந்த விதமான ரெக்கக்னிஷன் இல்லாமல் இருந்துச்சு ஸ்டேட்லேருந்து. பிகாஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதும் கஷ்டம். இவ்வளோ பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப அவங்க லிஸ்ட்டில் வந்து பேர் வரலன்னா அகேன் அவங்க வந்து திரும்ப ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வருவாங்க, திரும்ப ப்ரிலிம்ஸ் எழுதுவோம். ஸோ நம்ம வந்து எதுவுமே வந்து அச்சீவ் பண்ணாத மாதிரி இருக்கும், நம்மளோட எஃபர்ட்ஸ்லாம் வந்து ரெக்கக்னைஸே ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த வாட்டி நான் முதல்வன் ஸ்கீம் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆஃப்டர் கிளியரிங் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எழுதுகிறவங்களுக்கு ஒரு 25,000 ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் கொடுத்தாங்க, விச் இஸ் அ வெரி குட் ஸ்டெப். ஸோ அந்த மாதிரி கொடுத்தது வந்து மெயின்ஸ் எழுதுகிறவங்களையும் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணிச்சு. ஸோ அது வந்து ஒரு இந்த மாதிரி நிறையா ஸ்டேட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஸ்டேட்டும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு வந்து நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் எழுதுகிறவங்களுக்காக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி ஒரு 10 மந்த் 7,500 பர் மந்த் ஸ்டைபெண்ட் மாதிரி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அதுலேயும் வந்து நான் வின் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டுமே ஆக்சுவலி ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. இன்டர்வியூ ஸ்டேஜஸ் நான் இன்டர்வியூ போகிற கேண்டிடேட்ஸ்க்கும் அவங்க ஏதாவது பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். லைக் ஃபார் சம் எக்ஸாம்பிள் அதர் ஸ்டேட்ஸ்லாம் அவங்க கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ட்ராவல் அலவன்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்குறாங்க. பட் இன்டர்வியூ ஸ்டேஜ் கிளியர் பண்ண தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நான் முதல்வன் ஸ்கீமில் இன்னும் ப்ராப்பராக இன்னும் எந்த ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸும் கொடுக்கல. ஸோ அதுவும் கொடுத்தா இட் வில் பி வெரி கிரேட் ஃபார் த ஃபியூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ அவங்கள இன்னுமே அது மோட்டிவேட் பண்ணும். ஸோ தட்ஸ் த திங். ஸோ நான் முதல்வன் ஸ்கீம் ஆல்ரெடி வெரி குட், இட்ஸ் வெரி நைஸ். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று ஃபியூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸ் என்னென்னா, அவங்க வந்து ரிசல்ட்டை மட்டும் மைண்டில் வச்சு இந்த எக்ஸாம் எழுத வரக்கூடாது. ஆக்சுவலி இந்த எக்ஸாம் இட்ஸ் அ ப்ராசஸ். இதை வந்து நம்ம படிக்கும்போது நம்ம நிறையா வந்து நாலேஜ் கெயின் பண்ணுவோம். ஸோ அந்த நாலேஜ் கெயின் வந்து நம்மளோட பர்சனாலிட்டியை பில்ட் பண்ணும், நம்மளை இன்னும் கான்ஃபிடென்ட் ஆக்கும், நம்மளை வந்து ஒரு பெருசாக ஆஸ்பயர் பண்ண வைக்கும். ஸோ irrespective ஆஃப் த ரிசல்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் வராதவங்களும் வேரியஸ் ஃபீல்ட்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க சிவில் சர்வீசஸ் படிச்சுட்டு. ஸோ அவங்க வந்து இல்லை இந்த எக்ஸாமு கிராக் பண்ணி அந்த லிஸ்ட்டில் இருந்தால் தான் நான் வின்னர் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. இதை படிக்கிறதே வந்து இட் இஸ் அ வெரி பிக் அச்சீவ்மெண்ட் இன் லைஃப். ஆக்சுவலி ஜியாகிரஃபிக்கு எல்லோரும் பண்ணுறது வந்து 11th 12th NCERTs அண்ட் கோச்சன்லையும் அது பண்ணால் போதும். பட் எனக்கு வந்து ஜியாகிரஃபி ஆப்ஷனல் அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த சோர்ஸஸ் பண்ண தேவைப்படல. நான் என்னோடய ஆப்ஷனல் ப்ரிப்பரேஷன் வச்சே ஜியாகிரஃபி வந்து மேனேஜ் பண்ணிட்டேன். அண்ட் மேப் ரீடிங் வந்து இம்பார்ட்டண்ட். மேப் ரீடிங் வந்து இப்போ நவடேஸ் UPSC இஸ் ஆஸ்கிங் மோர் கொஸ்டின்ஸ். அண்ட் அதை வந்து கடைசி வரைக்கும் புஷ் பண்ணாமல், நீங்கள் வந்து சிவில் சர்வீஸ் படிக்கிறேன், இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் எழுதுகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டா டெய்லி மேப் எடுத்து கொஞ்சம் ஒரு 10 minutes அங்கே அட்லீஸ்ட் எடுத்து ஒரு 10 minutes 15 minutes டெய்லி பார்த்தா கொஞ்சம் அந்த பிளேசஸ் அண்ட் கண்ட்ரீஸ், கான்டினென்ட்ஸ், சிட்டிஸ், சீஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் ஃபெமிலியரைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி மேப் ரீடிங் வந்து லாஸ்ட்டுக்கு வைக்காமல் முதல்லேருந்தே பண்ணிகிட்ருக்கணும். அண்ட் ஹிஸ்ட்ரி ஃபார் மாடர்ன் இந்தியா வந்து நான் ஃபாலோ பண்ண சோர்ஸ் ஸ்பெக்ட்ரம். ஸோ தட் ஒன் புக் வந்து போதும். அண்ட் ஏன்ஷண்ட் அண்ட் மெடிவல் இந்தியா வந்து அது வந்து ஆக்சுவலி நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் வெளியே இருந்தும் கொஸ்டின்ஸ் வரும். அவங்க நம்மளுக்கு தெரியாத ஏரியாஸாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால அதுக்கு வந்து கிளாஸ் நோட்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணேன், அது தவிர வேறு எதுவும் பண்ணல. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தட் சம் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறதுக்கெலாம் சில ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அது பண்ணலாம். அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு வந்து தெர் இஸ் நோ ஸ்டாண்டர்ட் புக் ஆர் எனிதிங் லைக் தட். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணேன்னா, இன்ஸ்டியூட்டில் வந்து நான் சேரும் போது எனக்கு வந்து ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் புக்ஸ் கொடுத்தாங்க எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும். அந்த இன்ஸ்டியூட்டே பிரிண்ட் பண்ண புக்ஸ். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு நான் அந்த புக்கை வந்து ஒரு பேஸாக வச்சேன். ஸோ அந்த புக்கில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கோட வேரியஸ் ஏரியாஸ் லைக் பயோடெக், நானோடெக், டிஃபென்ஸ் டெக்னாலஜி, நியூக்ளியர் டெக்னாலஜி, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லா ஏரியாஸையும் வந்து ப்ராப்பராக கவர் பண்ணி கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இன்ஸ்டியூட்டோட புக் யூஸ் பண்ணேன் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ நிறைய ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஸ்டியூட் கொடுக்குற புக்ஸை வந்து அவங்க வந்து வேல்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க, அதை வச்சு படிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம சப்போஸ் கோச்சிங்கில் என்ரோல் பண்ணி படித்தோம்னா கண்டிப்பாக இன்ஸ்டியூட்டில் வந்து புக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் புக்ஸ் லைக் பாலிட்டிக்னா லக்ஷ்மிகாந்த், ஹிஸ்ட்ரினா ஸ்பெக்ட்ரம், அந்த மாதிரி இல்லாத சப்ஜெக்ட்ஸ்லாம் இன்ஸ்டியூட் கொடுத்த புக்கை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்வாயன்மெண்ட்டுக்கு இன்ஸ்டியூட் கொடுத்த புக் பார்க்கலாம், சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு இன்ஸ்டியூட் கொடுத்த புக் பார்க்கலாம், ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு பார்க்கலாம், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அதுக்கு பார்க்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் இன்ஸ்டியூட் கொடுக்குற புக் வந்து ஆக்சுவலி இட் வில் பி ஆஃப் குட் குவாலிட்டி ஒன்லி.
அதை வந்து ட்ரஸ்ட் பண்ணி ஆஸ்பிரன்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணணும் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் அரவுண்ட் ஆன்லைன் அண்ட் சர்ச்சிங் ஃபார் அதர் திங்ஸ். நான் அது மாதிரிலாம் பண்ணேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் அதனால ப்ரிலிம் ஸ்கோர் கொஞ்சம் பூஸ்ட் ஆச்சு. அண்ட் ஃபார் த கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நியூஸ் பேப்பர்லேருந்து நான் வந்து நோட்ஸ் வந்து ஃபார் ப்ரிலிம்ஸ் எடுக்கல. மெயின்ஸ்க்கு தான் சில ஹெட்லைன்ஸ் நோட் பண்ணிவிட்டு அதை என்னோட மெயின்ஸ் இன்ட்ரொடக்ஷன் கன்க்ளூஷன் ஆன்சர் ரைட்டிங்கில் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணேன். பட் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து மந்த்லி கம்பைலேஷன்ஸ் தான் படித்தேன். ஸோ அந்த மந்த்லி கம்பைலேஷன் வந்து ஆக்சுவலி நான் எப்படி டார்கெட் பண்ணுவேன்னா ஒரு 10 monthsோட மந்த்லி கம்பைலேஷன் கவர் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுவேன். லைக் இப்போது இந்த வருஷம் ஜூனில் ப்ரிலிம்ஸ் முடியுதுன்னா அந்த ஜூன்லேருந்து உள்ள மந்த்லி கம்பைலேஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன். சப்போஸ் ஜூன் 2023 ப்ரிலிம்ஸ் இருந்தால் தென் இல் பி லைக் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல் இந்த மாதிரி ஒரு 10 monthsோட மந்த்லி கம்பைலேஷன் வந்து படிச்சிருவேன். ஸோ அவ்வளோதான் படிப்பேன். அதுக்கு மேலே மந்த்லி கம்பைலேஷனும் நம்மளால் படிக்க முடியாது. ஏன்னா அதுவே வந்து பல்கியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருவேன். பட் ப்ரிலிம்ஸ் நெருங்க ரிவிஷன் பண்ண டைம் பத்தாமல் போகும்போது நான் ஒரு 6 monthsோட மந்த்லி கம்பைலேஷன் தான் லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணிட்டு போவேன். லைக் சே ஃப்ரம் நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், ஏப்ரல் இவ்வளோ தான் ரிவைஸ் பண்ணிட்டு போவேன். நீங்கள் அதுக்கப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் மேலே தான் நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் இருக்குது, மேனில் தான் ப்ரிலிம்ஸ் இருக்குது, இதுக்கப்புறம் உள்ள இதுலேருந்து கேட்டுருவாங்களா அப்படின்னு நினச்சி பயப்பட வேணாம். அந்த டைமில் நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீடிங்கும் குறைச்சிடலாம். 40 minutes கூட பண்ணணுன்ட்டு இல்லை, 20 minutesல கூட பண்ணி முடிச்சிடலாம். மேபி 1 or 2 questions கூட ப்ரிலிம்ஸில் வந்தாலும் அந்த நியூஸ் பேப்பர்லேருந்து வந்தாலும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம அந்த 1 or 2 questions ஒமிட் பண்ணிவிட்டு we can focus on the other areas. எப்படினாலும் நமக்கு 100 questions இருக்குது, நம்ம ஒரு 75 to 80 போடுறோம். ஆர் நவடேஸ் கட் ஆஃப் வந்து இன்னும் குறைஞ்சிட்டதுனால 70 போட்டால் கூட போதும். அதனால அந்த லாஸ்ட் 2 months வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. இந்த மாதிரி முதல்லே வந்து ஒரு 10 months பீரியோடிக் சிஸ்டமேட்டிக்காக கவர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் எக்ஸாம் நெருங்கும் போது டைம் இல்லாத போது ஒரு 6 monthsோடது மட்டும் கொஞ்சம் தரோவாக ரிவைஸ் பண்ணிட்டாலே போதும். ஏன்னா நான் இப்படி தான் பண்ணேன். ஆக்சுவலி 3 times நான் இன்டர்வியூ போனேன். அண்ட் ஒவ்வொரு வாட்டியுமே நான் வந்து லிஸ்ட்டில் இருப்பேன்னு தான் நினச்சேன். பட் இல்லை. பட் எப்படி இதை விட்டு மூவ் ஆன் ஆனேன்னா எல்லா வாட்டியும் எனக்கு பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் வந்து மார்க்ஸ் வந்து கம்மி, ஐ மீன் ஆவரேஜ் ஆர் பிலோ ஆவரேஜ் எக்ஸ்பெக்டட் லெவல்ஸ்க்கு மார்க் போடல. பிகாஸ் சம்டைம்ஸ் 190, 200 கூட போடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு வாட்டி 160 வந்துச்சு, இன்னொரு வாட்டி 162, அப்புறம் இன்னொரு வாட்டி 152 இந்த மாதிரி மார்க்ஸ் வந்துச்சு. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா மேபி நமக்கு அந்த டைம் வந்து லக் இல்லை, ஐ பிலீவ் லைக் தட். ஸோ மேபி நம்ம திரும்ப ட்ரை பண்ணால் ஐ மேபி லக்கி, அப்போது எனக்கு 180 marks, 190 marks, 200 marks கூட கிடைக்கலாம். அப்படி கிடைச்சா நான் லிஸ்ட்டில் வந்து நல்ல ரேங்க்கில் வந்து உள்ளே வந்துடுவேன் அப்படின்ட்டு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ மோர் தென் மெயின்ஸில் மார்க் கம்மிங்கிறது கூட என்னோடய ப்ராப்ளம் இல்லை. ரதர் இட் வாஸ் த பர்சனாலிட்டி டெஸ்ட். அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து கம்மியாக இருந்ததுனால அது வந்து compared to prelims and mains it's a more subjective evaluation. அதனால ஐ தாட் இன்னும் நம்ம பெட்டராக பேசினா அதில் நம்ம ஸ்கோர் பூஸ்ட் ஆயிரும். அந்த ஒரு ஏரியா தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிங்கிற அந்த ஹோப்லேயே வந்து நான் திரும்ப படிச்சுட்டு இருந்தேன். ஓகே, தேங்க்யூ.